எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியல. விஜயுடைய நேரடி பார்வையில் தான் இதெல்லாம் நடக்குதா, இல்லை வேற யாராவது டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோன்னே விஜய் டிக் எடுத்து கையெழுத்து போடுறாராங்கிறது எல்லாமே தெரியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னமோ என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு மேம்போக்காக பார்க்குற மாதிரி தெரியுது. மற்ற விஷயங்களையும் வேற மாதிரி ஒரு அதிகாரிகளோ இல்லை அடுத்த கட்ட ஆலோசகர்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லை இல்லைன்னா மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் முக்கியங்க. திருநெல்வேலி முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சரியான ஒரு சூழ்நிலையே இல்லை. இதெல்லாம் யார் விஜய்க்கு 8 பேர்லாம் தேவையில்லைங்க சென்னைக்கு. அது இன்னும் 2 பேருக்கு வேற ஏதாவது பெரிய மாவட்டங்களுக்கு தரலாம், டெல்டாவில் 2-3 பேருக்கு தரலாம். வேணா நீ வேளாண்லாம் இருக்கு, என்ன நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அவர் பெருசா நம்மளுக்கான ஓட்டு இது, மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறார். அது சரியா இருக்குமான்னு தெரில. இதே அவர் அந்த துரோகம் அதிமுக தரப்பினருக்கான துரோகம் அவருக்கு பெரிய ஒரு செட்பேக்காக தான் பார்க்குது. நீங்கள் ஏன் கிட்டத்தட்ட இவருக்கு சப்போர்ட் பண்ணதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் பதவிகளை இழந்திருக்கிறாங்க. அதிமுகவில் 30 மாவட்ட செயலாளர்கள் பதவி இழந்திருக்கிறாங்க. இது விஜய்க்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவங்களெல்லாம் தூக்கிட்டு இன்னும் வேற 30 பேரை போட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இனிமே அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? நம்மளுக்காக எடுத்த ஒரு ரிஸ்க் அது இல்லைங்க, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவர் பண்ணியிருக்க வேண்டாமா? நேற்று ஆதவார்ஜனுடைய பேட்டி பட்டும் படாமல் நேற்று அசால்ட்டா சொல்லிட்டாரு. அவங்களோட தோழமை தான் அவங்க அதிமுகவோட தோழமையாக தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இனிமே அவங்களுடைய அரசியல் எப்படி பண்ண போறாரு? சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், நீங்க சி.வி. சண்முகமா இருக்கட்டும், கே.பி. அன்பழகனா இருக்கட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கர் எல்லாமே என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான், அவங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சிச்சு.